ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யாக்கோப்பு 4:7 கூட வாசித்து தியானிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்துல தேவனை குறித்தும் பிசாசை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று இரண்டு நபரை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கானால் இந்த உலகத்துல இது இரண்டிற்கும் மாறாக மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பிசாசுக்கு பயந்து அவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள், தேவனுக்கு பயப்படாதபடிக்கு கீழ்ப்படிதலை விட்டு விடுகிறார்கள். இன்றைக்கு அநேக மனிதர்கள், அநேக கிறிஸ்தவர்கள், அநேக சபைகள், அநேக ஊழியர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வேதவசனத்தின்படி நடக்க முடியாதபடிக்கு எல்லாரும் அநேக மாற்றங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆனால் தேவன் என்னை எதிர்பார்க்கிறார். எப்படி, எதற்காக? பிசாசு ஆனால் கீழ்ப்படியும்படியாக நம்மை பயமுறுத்துவார். ஆனால் தேவன் கீழ்ப்படிவதற்காக என்ன செய்கிறார் என்றால் அவர் கிருபையை அளிக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை நம் மேல் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கிறது. காலை தோறும் அவருடைய கிருபைகள் பொழிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது கிருபை குறித்து அநேக இடங்களில் எழுதியிருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் சங்கீதத்தில் கிருபை என்னை தொடரும் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை அளிக்கிற தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான் என்றால் எல்லா மனிதர்களையும் பயமுறுத்தி அவனுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறான். பயந்து மனிதர்களும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு மனிதர்களும், கர்த்தருடைய பிள்ளைகளும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் திராணி உள்ளவர்களாக இந்த புதிய நாளிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வீர்கள் என்றால், தேவன் எனக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை கொடுக்கிறார், கிருபை என்னை சூழ்ந்து கொள்கிறது, கிருபை என்னை தொடருகிறது, கிருபை என்னை நடத்துகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் அளிக்கிற கிருபை நினைப்பீர்கள் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிவீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீர்கள். இதற்கு மாறாக, இந்த வசனத்திற்கு மாறாக இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை பிசாசு அடிமைப்படுத்தி பயமுறுத்தி கீழ்ப்படிய வைக்கிறான். நீங்கள் ஆனால் இந்த வேத வசனம் நீங்களை அறிந்து கொள்வீர்கள் என்றால் தேவன் கிருபையை கொடுத்து நம்மை கீழ்ப்படியும்படியாக எதிர்பார்க்கிறார். அந்த அன்பான வேண்டுகோளை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியங்களுக்கு நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் அவருடைய கிருபை இன்னும் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து உங்களை தொடரும் என்று தாவீது சொல்லி இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கிருபை தொடரும்படியாக இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் ஆகையால் என்று சொல்லப்பட்ட கிருபை நமக்கு அளிக்கிறாரே, அதற்காக நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவன் பயமுறுத்தலுக்காக நாம் கீழ்ப்படியக்கூடாது. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் பிசாசானவன் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக நம்மை கீழ்ப்படிய வைக்கிறான். அதனால் நீங்கள் அதை அறிந்து தேவனுடைய கிருபையை நினைத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவீர்கள் என்றால் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. உங்களுடைய எல்லைகளில் இருக்கிற, சிந்தனையில் இருக்கிற எல்லா பிசாசுகளும் உங்களை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான
அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை உமக்கு கீழ்ப்படியும்படியாக இந்த புதிய நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி. நாங்கள் கீழ்ப்படிவதற்கு நீர் எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறதற்காய், கிருபையை அளிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க, அவன் எங்களை எல்லைகளை விட்டு ஓடி போகும்படியாக நாங்கள் அவனை ஆண்டவரை எதிர்த்து நிற்கும்படியான திராணி எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த புதிய நாளிலே உங்கள் கிருபை எங்களுக்கு அளித்து நீர் ஒவ்வொரு நாள் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உமக்கு பயந்து உம்முடைய கிருபை பெற்றுக்கொள்ள, பிசாசை எதிர்த்து நிற்க நீர் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கு திராணியை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.